புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், மத்தேயு 15 30வது வசனத்தில் 2வது வரியிலிருந்து, சப்பானிகள், குருடர், ஊமையர் அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவிடத்தில் வந்து அவர்களை பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் என்ன செய்தார்? சுஸ்தப்படுத்தினார். எங்கே வைத்தாங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்திலே வைத்தார். தேவனுக்கு மகிமை. எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஆண்டவர் பாதங்களை கொடுத்திருக்கிறார். தேவனை அறியாத ஜனங்களுக்கும் 2 பாதங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சகல மனுஷருடைய பாதங்களும் நடக்கத்தான் ஆகுமே தவிர வேறு ஒன்றுக்கும் ஆகாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதம் அற்புதங்களை செய்கிற பாதமாக இருக்கிறது. மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கிற பாதமாக இருக்கிறது. மனுஷனுடைய பிசாசுகளை நீக்கி, நோய்களை நீக்கி மனுஷனை வாழ வைக்கிறது அவருடைய பாதம். வேதம் சொல்லுகிறது, சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கொண்டு வந்து இயேசுவிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். எங்கே? பாதத்தில் வைத்தார்கள். அப்படி பாதத்தில் வைக்கும்போது அவர்கள் எல்லாரும் சுகமடைந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சுகமடைந்தார்கள். ஆண்டவர் கரங்களை நீட்டி வைத்தால் சுகம் உண்டாகுது. ஆண்டவருடைய காலில் வைத்தால் சுகம் உண்டாகுது. 12 வருஷங்கள் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாகன்னு சொன்னால், ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் என்ன செய்கிறது? சுகமாகிறது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இப்போ ஜனங்கள் ஒரு சுகம் பெறணும், ஜனங்கள் சுகமான வாழ்க்கை வாழணும், கடன் இல்லாமல் வாழணும், பிரச்சனை இல்லாமல் வாழணும், குடும்பத்தில் பிரிவினை இல்லாமல் வாழணும்னு சொன்னால் இயேசுவின் பாதம்தான் வரணும். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவின் பாதம்தான் வரணும். இப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வந்து நோவாவின் குடும்பம் 8 பேர் மொத்தமாக பேழைக்குள்ளே பிரவேசிங்கள்னு சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் வரும்போது நீங்கள் எல்லாரும் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிங்கள் என்று அவர் சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கென்று வாழுகிற மக்களை, ஆராதிக்கிற மக்களை தேவன் ஒரு காலம் கைவிடவே மாட்டார். அவர்கள் வருகையில் போவது அதிக நிச்சயம். இப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் வந்து இருக்கணும். குடும்பம் நடத்தினாலும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்கணும். வேலை செய்தாலும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்கணும். எந்த ஃபங்க்ஷன் பண்ணாலும் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து தான் பண்ணணும். கிறிஸ்துவுக்கு வெளியில் போயிட்டோம்னா நமக்கு ஆண்டவருக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடும். இதில் பெற்றோர்களும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும், மகனையும் கிறிஸ்துவுக்குள்ளே நிப்பாட்டணும், மகளையும் கிறிஸ்துவுக்குள்ளே நிப்பாட்டணும். அப்போ தான் அது கிறிஸ்துவ குடும்பமாகும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருந்ததான சிம்சோன் வெளியில் போனார், சாலமோன் வெளியில் போனார், சவுல் வெளியில் போனார், யூதாஸ் வெளியில் போனார், அனனியா சப்பீரால் வெளியில் போயிட்டாங்க, அப்சலோமு, அதோனியா எல்லாம் வெளியில் போயிட்டாங்க, ஆதாம் ஏவாள் வெளியில் போயிட்டாங்க. கிறிஸ்துவுக்குள்ளே இல்லை. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். நம்முடைய எண்ணங்கள் வந்து நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிறேன், நம்முடைய எண்ணங்களில் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேங்கிற எண்ணங்கள் வரலாம். நம்ம ஜீவியம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குதான்னு பார்க்கணும். நம்மளுடைய சொல்லுங்கள், நம்முடைய ஜீவியம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குதா? கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவிக்கிறேன்னா அப்படின்னா
என்னுடைய சரீர வாழ்க்கைக்காக நான் ஆண்டவருடைய பாதத்திடத்தில் வந்திருக்கிறேன். என் ஆத்துமா பரலோகம் போவதற்காகவும் நான் ஆண்டவருடைய பாதத்து அருகிலே வந்திருக்கிறேன். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 31:8 இந்த படிக்க தெரிந்த சகோதரிகள், படிக்க தெரிந்த சகோதரிகள் எல்லாருமே நீங்கள் பைபிளோட சர்ச்சுக்கு வரணும். சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை, இந்த மனுஷனை விட பலம் உள்ளவன், மனுஷனை விட மேலே உள்ளவன், மனுஷனை விட தீங்கு செய்கிறவன், மனுஷனை கொலை பண்ணுறவன், மனுஷனை வாழ விடாமல் கெடுக்கிறவன் தான் சத்துரு. இந்த சத்துருவை நம்ம மேற்கொள்ளவே முடியாது. அந்த சத்துருவை மேற்கொள்ளும் வல்லமை ஆண்டவர் இயேசு ஒருவருக்கு மாத்திரமே இருக்கிறது. அது நம்மை சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்துருவின் கையில் சொல்லுங்க, சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒப்பு கொடுக்க மாட்டாரா? கிறிஸ்துவுக்கு வெளியில் இருந்தாலும் ஒப்பு கொடுக்க மாட்டாரா? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணுங்க. இருக்கிறமான்னு பாருங்க. படிப்பு இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்கணும், உத்தியோகம் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்கணும், குடும்பம் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும், வேலை இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும், அதிகமான வருமானங்கள் வந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்கணும். கிறிஸ்துவுக்கு வெளியில் நம்ம கொண்டாடிடக்கூடாது, மேன்மை பாராட்டிடக்கூடாது, அதை நம்பி நம்ம வாழ்ந்துடக்கூடாது. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களாக இருந்தாலும், உலகத்தில் நாம் பிறந்து உலகத்தில் வாழ்ந்தாலும், இந்த உலகமும் உலக பொருளும் ஒன்றுமே நமக்கு சொந்தம் கிடையாது. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நான் மேன்மை பாராட்டுவேனானால் என் ஆண்டவரை குறித்தே நான் மேன்மை பாராட்ட வேண்டும். இப்போ தகப்பன் தாய் அக்கறைப்படணும், நான் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி பிரயாசப்படுறது போல் என்னுடைய மகன் பரலோகத்துக்கு போகணும், என்னுடைய மக பரலோகத்துக்கு போகணும், அவங்கள நான் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்க்கணும், அவங்களையும் கிறிஸ்துவின் பாதத்தண்டையில் நான் கொண்டு வரணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். மார்க்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், மார்க்கு 5:22, அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யாபீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் என்ன செய்தான்? விழுந்தான். ஆண்டவரை கண்டவுடனே ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. காரணம், என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றார். இப்போ முதலாவது பாதத்தில் விழுந்ததுக்கு காரணம் என்னன்னா, சத்துருவுக்கு நம்மளை நீங்களாக்கி தேவன் நம்மளை விசாலத்தில் வைப்பதற்காக, நம்முடைய குடும்பத்தையும் நம் வேலை ஸ்தலத்தையும் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் சத்துருவுக்கு என்ன செய்யணும்? விளக்கணும். சத்துருவுக்கு விளக்கணும். சத்துரு கையில் நம்மளை ஒப்பு கொடுத்துடக்கூடாது. தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே, என்னை குறித்து என் சத்துரு என்ன நினைக்கிறானோ, என்னை எப்படி பழிவாங்கணும், அழிக்கணும், நொறுக்கணும், நிர்மூலமானு நினைக்கிறானோ, அவன் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்துடாதையான்னு ஜெபிக்கிறார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். சொல்லுங்க, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நாம் பரலோகத்தில் இருக்கும்போது பிள்ளைகள் பாதாளத்தில் கதறிக்கிட்டு கிடந்தால் அதை பார்க்க எப்படி இருக்கும்? ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் இருக்கும்போது லாசரு ஆபிரகாம் மடியில் உட்கார்ந்துருக்கிறத அந்த ஐஸ்வர்யவான் பார்த்தாரு. பார்த்து சொல்கிறாரு, இந்த அக்கினி சுவாலையில் நான் வேதனைப்படுறேன், லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து ஒரு சொட்டு என் நாவில் குளிர பண்ணும்படி அவனை அனுப்பும்னு சொல்லி கேட்குறார். ஒரு சொட்டு தண்ணி கேட்குறாருங்க. பாதாளத்தில் தண்ணி இல்லை, பாதாளத்தில் ஆகாரம் கிடையாது, பாதாளத்தில் நம்ம படுத்து தூங்க முடியாது, அக்கினி எரிந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் பிசாசின் ஸ்தலம். பிசாசுக்குன்னு ஆண்டவர் ஏற்படுத்தினது.
எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இந்த ஒரு மனுஷன் தண்ணீரில் விழுந்துட்டாருன்னா அவருக்கு ஒரு கயிறை போடுறோம்னு சொன்னால் அந்த கயிறு பிடிதாங்க அவர் உயிர் காப்பாற்றுறதுக்கும் மேடறதுக்கும். அதே போல் பரலோகத்துக்கு நம்ம போகிறதுக்கு இயேசு ஒருவர் மாத்திரமே தான் நமக்கு இருக்கிறார், வேறு யாரும் கிடையாது. இங்கே தேசத்தில் படித்தவர்கள் இருப்பாங்க, பெரிய ஞானிகள், விஞ்ஞானிகள், மேதைகள், அறிவாளிகள் இருப்பாங்க. அவங்களே பரலோகத்துக்கு போகணும்னா இயேசுநாதருடைய உதவி இல்லாமல் போக முடியாது. அப்போ கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள், கர்த்தரை பிடித்து கொள்ளுகிறவர்கள், கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள், கர்த்தரை ஆராதனை செய்கிறவர்கள், கிறிஸ்துவுக்கென்று வாழுகிறவர்கள், அவங்க ஆண்டவருடைய வருகையில் போவாங்க. ஒரு அந்தரங்கம் இருக்கிறது போல வேறு வெளியரங்கம் ஒன்று இருக்குது. இந்த வெளியரங்கம் மனுஷன் பார்க்குற மாதிரி உள்ள வாழ்க்கை, அந்தரங்கம் தேவன் மட்டும் பார்க்கறதான ஒரு வாழ்க்கை. சாமுவேலுக்கிட்ட சொன்னார், மனுஷன் முகத்தை பார்க்குறான், கர்த்தர் என்ன செய்கிறார்? இருதயத்தை பார்க்குறார், இருதயத்தை பார்க்குறார். நம்ம சௌரியத்துக்கு நாம் வாழக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம சௌரியத்துக்கு வாழக்கூடாது. நம்ம பிள்ளைகளை நம்ம சௌரியத்துக்கு வாழ வைக்கக்கூடாது. எல்லாரும் ஆண்டவருடைய சித்தப்படி, பெற்றோர்களும் ஆண்டவருடைய சித்தப்படி செய்து வாழணும், பிள்ளைகளையும் ஆண்டவருடைய சித்தப்படி செய்து வாழ வைக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த யவீரு ஜெப ஆலய தலைவன். அவர் சொல்கிறாரு, நீர் என் மகமேல உன்னுடைய கரத்தை வைத்தால் அவன் என்ன செய்வான்? பிழைப்பாயா, இல்லைன்னா செத்து போயிடுவாயா? உன்னுடைய கரத்தை வைங்கய்யா. என்ன காலை தொட்டாலும் சுகமாகுது, கையில் தொட்டாலும் சுகமாகுது. யார் இவர்? நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவரா? ஒரு வேளை சொல்லுவோமா, யார் இவர்? இந்த சரீரத்தில் இருக்கிற உயிர் எந்த வருஷம், எந்த மாதம், எந்த வாரம், எந்த நாள், எத்தனாம் தேதிக்கு அது சரீரத்தை விட்டு வெளியில் போகும்னு சொல்ல முடியாது. அவருக்கு தான் தெரியும். மரண நாள், பிறந்த நாள் எல்லாருக்கும் தெரியும். மரண நாள் யாருக்குமே தெரியாது. அரை மணி நேரம் இருக்க கூட நம்ம பேசிக்கிட்டு தான் இருப்போம். டைம் முடிஞ்சால் போயிடும். இன்றைக்கு தேவன் கொடுத்த நாளை தேவனுக்கு அதிகமாக செலவு பண்ணுறோமா, சரீர வாழ்க்கைக்கு அதிகமாக செலவு பண்ணுறோமா? தேவன் கொடுத்த வருஷங்களை எல்லாம் யாருக்காக நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிக்கணுங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நம்மளுடைய நாட்களை நாம் செலவு பண்ணலாம், தவறல்ல. தேவனுடைய நாளை சர்வசாதாரணமாக எடுத்துக்கிட்டு செலவு பண்ணுறது தவறு, தவறு, தவறு. அது தவறுன்னு இன்னைக்கு தெரியாது, ஆண்டவர் வருகையில் கண்டிப்பாக அது நிச்சயமாய் தெரியும். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் யவீரின் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவருடைய குமாரத்தி இறந்து போனாங்க. இறந்து போன பிறகு எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. ஆண்டவர் வீட்டுக்குள்ளே போகிறார். போன உடனே எல்லாரையும் வெளியே போச்சொல்லுன்னு சொல்லிட்டார். எல்லாரும் வெளியில் போயிட்டாங்க. கையை பிடிச்சி, சிறு பெண்ணே எழுந்திரே, தலித்தாகோமி அப்படின்னு சொன்னார். சிறு பெண்ணே என்ன செய்ய? ஏன்னா வாயில் சொல்கிறாரு. அந்த புள்ள எந்திரிச்சிருச்சே அப்படின்னா ஆண்டவர் முழுவதும் தேவனாய் இருக்கிறவர். ஆண்டவர் அவர் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவார், கண்ணீரை துடைப்பார், கவலைகளை மாற்றுவார், பலகீனத்தை நீக்குவார், பிரச்சனையை மாற்றுவார், சத்துருவை விலக்குவார், மரணத்துக்கு நம்மை நீங்களாக்கி நம் ஆயுசாக்களை பெருக பண்ண ஆண்டவராலே முடியும். எங்கே வரணும்? பாதத்துக்கு வரணுங்க. பாதத்துக்கு வரணும். 1000 பேருடைய பாதத்தில் விழுந்தாலும் பாவமும் மன்னிக்கப்படாது, பிரச்சனையும் தீராது, நோயும் தீராது. ஆண்டுடைய பாதத்தில் ஒரு செகண்ட் விழுந்தால் போதும், எல்லாம் முடிவாகும். அவர் வல்லமை உள்ள தேவன். அவருடைய பாதம் அழகுள்ளது. அவருடைய பாதம் அற்புதம் நிறைந்தது. அவருடைய பாதம் அன்பால் நிறைந்தது. அவருடைய பாதம் இரக்கத்துக்குள் உள்ளது.
அவருடைய பாதம் நீதி உள்ள பாதம், அவருடைய பாதம் சத்தியமுள்ள பாதம், அவருடைய பாதம் ஏழைகளுக்கு சுகமளிக்க வல்லமை உள்ள பாதம். அது தேவனுடைய பாதம். அதுதான் தேவன் பாதம். எங்கே வரணும் சொல்லுங்கள், எங்கே வரணும்? ஒரு வார்த்தை சொல்கிறேன். ₹1,00,000 வீட்டில் வச்சுட்டு டெய்லி ஒவ்வொரு 500 எடுத்து செலவு பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு அந்த அமௌண்ட் என்ன செய்யும்? சொல்லுங்கள், குறைஞ்சிருமா? தீந்துரும். கடைசி தாளை எடுக்கும்போது என்ன செய்யும்? இப்போ ஆண்டவர் 80 வருஷம் நம்ம கொடுத்துருக்காருன்னா அந்த ஒவ்வொரு நாளும் அந்த 80 வருஷத்தை தாங்க போய்கிட்டே இருக்குது. சகோதரர்களுக்கு சரி, உங்களுக்கு சரி, எனக்கு சரி, அந்த மொத்த தொகையின் நாட்கள்லேருந்து ஒவ்வொரு நாளாக என்ன செய்யுது? இப்போ எத்தனை வருஷம் போயிடுச்சுன்னு நமக்கு தெரியும், எத்தனை வருஷம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் வெற்றி வேலை தான் செய்யணும். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். தோல்வி வேலை நீங்கள் செஞ்சிடக்கூடாது. இது ஆண்டவருடைய ஆராதனை, இது ஆண்டவருடைய ஆலயம், இது அவருக்கு செய்கிறது. இது திருப்தி இல்லை, இது சரியில்லைன்னு இதை குறித்து தீர்மானம் பண்ணுறவர் தேவன் ஒருவர் மாத்திரமே. இங்கே இந்த தேவாலயத்தின் ஆராதனைக்கு எந்த சர்ச்சும் கிடையாது. தேவன் தீர்மானம் பண்ணுவார். அது தேவனை கனம் பண்ணி செய்கிறோமா, கனவீனப்படுத்தி செய்கிறோமா, மகிமைப்படுத்தி செய்கிறோமா, அலட்சியப்படுத்தி செய்கிறோமா? கொஞ்சம் நம்ம யோசிக்கணுங்க. மனுஷன் பரலோகம் மனுஷன் கையில் இருந்தால் இயேசுனாரை கூட உள்ள நுழைய விட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு பரலோகம் ஆண்டவர் இயேசுவின் கரத்தில் இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்போ பரலோகம் தேவனுடைய கரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பரலோகத்துக்கு கிரயம் இல்லாமல் இலவசமும் சும்மா கொடுக்குறாருங்க பரலோகத்தை. ஏதேனையும் அப்படித்தான் கொடுத்தாரு, கானானையும் அப்படித்தான் கொடுத்தாரு. இன்றைக்கு பரலோகத்தையும் சும்மா தாங்க கொடுக்குறாரு. அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது யாருடைய கடமை? காலையில் ஞாயிற்றுக்கிழமை 7 மணி 7:30 வரைக்கும் தூங்கிட்டு நம்ம சௌரியத்துக்கு வரோம்னா அதெல்லாம் எடுபடாதுங்க. தயவுசெய்து என்னை மன்னிச்சுங்க, எடுபடாது. அது கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் சொல்கிறார், உன்னுடைய நீதியை நான் வெளிப்படுத்தினேன்னு அது உனக்கு பிரயோஜனப்படாதுன்னு சொல்கிறார். யோவானின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், யோவான் 11:32 இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீனால் மரித்திருக்க மாட்டாயா? நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா என் சகோதரனை மரிச்சிருக்க விட மாட்டீங்க. நீங்கள் இல்லாததுனால அவன் செத்து போயிட்டான். ஹல்லேலூயா. நீங்கள் இல்லாததுனால அவன் செத்துட்டாயா. என் சகோதரன் லாசரு தேவனுக்கு உண்டாட்டு. அவரை எங்கே வச்சிங்கன்னு கேட்டாங்க. வந்து பாருமாண்டவரேன்னு சொன்னாங்க. அவர் கல்லறைகிட்ட நின்று சொல்கிறாரு, இந்த கல்லை எடுத்து போடுங்க அப்படின்னார். கல்லறையில் அடைச்சிருக்கிற கல்லை பேசுங்க, வாயிருந்தும் பேசாது கண் இருந்தும் காணாதுன மாதிரி நீங்கள் ஆலயத்தில் உட்காந்துருந்தீங்கன்னா என்ன ஆசீர்வாதத்தை பெற முடியும்? உற்சாகமாக இருக்கணும், சோத்திரம் பண்ணணும், அல்லேலூயா சொல்லணும். நம்ம எல்லாரும் வாய் தந்தா ஆண்டவரை துதிப்போம். இந்த கல்லை எடுத்து போடுங்கன்னாரு. மார்த்தாள் சொல்கிறாங்க, ஆண்டவரே கல்லை எடுத்தால் என்ன செய்யும்? 4 நாள் ஆயிடுச்சையா சகோதரன் மறிச்சு. இப்போ இந்த மார்த்தாளுக்கு நாருமேனுங்கிறது தான் தெரியுது. அந்த அம்மா சொல்கிற மாதிரி ஏசு இல்லாத இடங்களில் பூரா என்னதான் இருக்கும் சொல்லுங்க? நாற்றங்க. ஏசு இல்லாத இடத்துல ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே, நீ விசுவாசித்தால், தயவு பண்ணி சத்தியமாக சொல்லுங்க, சத்தமா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய
ஐயா அது 4 நாளானாலும் சரி, வீங்கினாலும் சரி, நார்னாலும் சரிங்க, தேவனை விசுவாசித்தால் அங்கே அற்புதங்களை நடக்க செய்வார் ஆண்டவர். அற்புதங்களை 20 வருஷம் சத்தியம் கேட்டோம், 30 வருஷம் சத்தியம் கேட்டோம். என்ன சத்தியம் கேட்டு என்ன வளர்ந்துருக்கிறோம்? சத்தியத்தில் என்ன ஸ்திரப்பட்டிருக்கிறோம்? வைராக்கியம் அடைஞ்சிருக்கிறோம்? சாட்சியான ஒரு வாழ்க்கை என்ன இருக்குது? ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்ம குடும்பத்தை கர்த்தருக்குள்ளே நடத்தியிருக்கோமா பாருங்கள். நடத்த முடியுதான்னு பாருங்கள். காரணம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் ஜெபமே கிடையாது, விசுவாசம் இல்லை. சர்ச்சுக்கு வர்றோம் போகிறோம், சிலர் ஆழமாக ஆண்டவருக்குள்ளே இறங்கலையே. எல்லாரும் வாய் திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பார். தேவனுக்கு வேண்டார். பிறகு அந்த கல்லை எடுத்துட்டாங்க. ஆண்டவர் கல்லறைக்குள்ளே போகலை. லாசரில் இந்த கட்டுகள்லாம் அவிழ்த்து விடலை. கர்த்தர் லாசருவின் பாடியை தொடலை. வெளியில் தான் இருக்கிறாரு. கல்லை எடுத்துட்டாங்க. வெளியிலேருந்து சொல்கிறாரு, லாசருவே வெளியே வா அப்படிங்கிறார். லாசருவே சொல்லுங்க, லாசருவே. என்ன செஞ்சார் லாசரு? இப்போ நம்ம அந்த சபிக்கப்பட்ட உலகத்தை விட்டு வெளியே வரமாட்டேங்கிறோம். அந்த மனுஷ அவிசுவாசி விடியிலேருந்து வெளியே வரமாட்டேங்கிறோம். பாவத்தில், சாபத்தில், அக்கிரமத்தில், மீறுதலில் கிடந்து வெளியே வரமாட்டேங்கிறோம். லாசரு வெளியே வந்துட்டார்ல. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஒரு நாளாவது கர்த்தருக்குன்னு வாழணும், ஒரு காரியமாவது கர்த்தருக்குன்னு செய்யணும். என் ஆண்டவர் என்னை சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு. சபை இருக்குது, தேவனுடைய சபை. ஆராதனை இருக்குது, தேவனுடைய ஆராதனை. சத்தியம் இருக்குது, தேவனுடைய சத்தியம். சபையில் நான் வர்றேன். ஏதாவது ஒரு வளர்ச்சி என்னால் சபையில் உண்டாயிருக்கா? ஒரு வளர்ச்சி என்னால் சபையில் ஒரு பாயிண்ட் உண்டாயிருக்குதா? கொஞ்சம் யோசிங்க. அல்லேலூயா. யோசிக்கணும் கொஞ்சம். வளர்ச்சி ஏதாவது உண்டாயிருக்குதா? தேவனுக்கு மகிமையுண்டார். லூக்காவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், சீமோன் பேதுரு அவரை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். நீங்கள் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும், ஆனாலும் உடைய வார்த்தையின்படி வழி என்ன செய்கிறேன்? ஓடுகிறேன் என்றான். இப்போ மனுஷனுடைய பிரயாசங்க, மீனவர்களுடைய பிரயாசம் இருக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை இருக்குது. பிரயாசத்தில் பலன் இருந்ததா? வார்த்தையில் பலன் இருந்ததா? 100 வருஷம் நம்ம வேலை செய்யலாம்னா, வேலை செய்தாலும் இயேசு இல்லைன்னா அதில் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்கவே இருக்காது. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் இருக்கணுங்க. ஒரு கூட்ஸ் முன்னாடி போச்சுன்னா ஒன்றாகாது. இன்ஜின் முன்னாடி போனால் தான் எல்லாத்தையுமே இழுத்துட்டு போகும். ஆண்டவர் நமக்கு முன்னணியில் இருக்கணும். கர்த்தர் நம்மோடு இருக்கணும். கர்த்தர் வீட்டோடு இருக்கணும். கர்த்தர் தொழில் ஸ்தலத்தில் இருக்கணும். கர்த்தரை பெற்று வாழணும். கர்த்தரை இழந்து வாழ்ந்துடக்கூடாது. கர்த்தருக்குள்ளே வாழணும். கர்த்தரை விட்டு பிரிந்து வாழ்ந்துடக்கூடாது. ஒரு அள்ளி சொல்லுவோமா? அவர் சோர்ந்து போயிட்டாருங்க. அவர் பலகீனப்பட்டு போயிட்டாருங்க. அவர் விழுந்து போயிட்டாருங்க. பாவம், கொஞ்ச நாள் ஆராதிச்சார், அப்புறம் விழுந்து போயிட்டாருங்க. எதனால் விழுந்தார்? இச்சையினால தான். இச்சையினால தான் விழுகிறாரு. தேவனை விட்டு ஒரு சகோதரன் விழுந்தா, தேவனை விட்டு ஒரு சகோதரி விழுந்தா, இச்சையினால் மாத்திரம்தான் விழுவாங்களே தவிர தேவன் பிடிச்சி தள்ளுறவரே அல்ல. எல்லாரும் வாய் தந்தா ஆண்டவரை துதிப்போம். ஒரு வழியில் ஸ்ட்ராங்காக நிற்கணுங்க. தேவனையும் மகிமைப்படுத்திக்கிட்டு மனுஷனையும் பிரியப்படுத்திக்கிட்டு வாழ்ந்தோம்னு சொன்னால் அது பூர்ண வாழ்க்கைக்குள்ளே வராது. தேவனை பூர்ணமாக மகிமைப்படுத்தணும். நம்முடைய வீடு ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் ஆகுது. ரெகுலராக தேவனுக்கு ஆராதனை செய்கிற மாதிரி ஒரு ஒழுங்குபடுத்தியிருக்கிறோமா? பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோமா? சொந்த பந்தங்களில் சொல்லியிருக்கோமா? பாருங்கள். ஐயோ, எங்கள் வீட்லேயே அவங்கங்க ஆராதனைக்கு போகாமல் வரமாட்டாங்க. அவங்களுக்கு ஆராதனை தான் முக்கியம். சாட்சி சொல்லணுமே. சாட்சி சொல்லணுமே. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சாட்சி சொல்லணுமே.
தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 10வது வசனத்தில் கடைசி வரையில், இது முதல் நீ மனுஷனை, அவர் சொல்றார் நான் பாவியான மனுஷன்னு சொல்றார். பேதுரு பாதத்தில் விழுந்து நான் பாவியான மனுஷன்யா, இந்த பாவிக்கிட்ட நீங்கள் வரவே வேண்டாம், நீங்கள் தயவு செய்து போயிருங்கயாங்கிறார். உன்னைய பார்த்துட்டு போகிறதுக்கு நான் வரல பேதுரு, நானும் உன்னோட எப்பவும் இருக்கணும், நீ என்னோட எப்பவும் இருக்கணும். நீ சமுத்திரத்தில் மீன் பிடிக்கிறாய், நீ ஊருக்குள்ளே மனுஷனை பிடிப்பாய் என்றார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு நாம் என்ன செய்தோம்? ஒரு 2 ஆத்மா ஆதாயம் பண்ணியிருக்கிறோமா? இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணோமா? கர்த்தருக்கு வெளியில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணோமா? தேவனுடைய சபையில் இருக்கிற பிள்ளைகளுடைய சோதனையில் விடுதலை பெற்று கர்த்தருக்குன்னு வாழ்ந்து வரிகளை போகணும்னு ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? நம்ம வீட்டார் ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? என்ன செய்கிறோம்? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். 2 மணிக்கு இன்றைக்கி நைட்டு எழுந்திரிச்சாங்க. 2:15 இருந்து இந்த செய்தியை, 2 மணிலேருந்து இந்த செய்தியை எடுத்துக்கிட்டே இருந்தேன் நான். அதுக்கு பிறகு 3 பாடல் பாடி பைபிள் வாசித்து குடும்ப ஜெபம் பண்ணேங்க. டெய்லி 3 பாடல் பாடி பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நான் செல்வாக்கில் வாழ்கிறேன்னு சொல்கிறவங்க எல்லாம் பார்க்கல, நான் கஷ்டத்தில் வாழ்கிறேன்னு சொல்கிறவங்க தான் அதிகமான பேர். ஏன் கஷ்டம் வருது? கர்த்தருடைய பாதம் வராதனால. ஏன் கஷ்டம் வருது? கர்த்தருடைய பாதத்தில் முழங்கால் போடாதனால. ஏன் கஷ்டம் வருது? தேவாலயத்தில் வந்து கர்த்தருக்கு என்ன செய்யணும்? சத்தியத்தின்படி கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். சத்தியத்தின்படி. அப்படின்னா பெற்றுக்கொண்டே இருக்கலாம், கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொண்டே இருக்கலாம். நம்ம ஒழுங்காக வாழ்க்கையிலன்னா பெற்றதை இழந்து கொண்டே இருக்கிற மாதிரி நேரம். உள்ளவன் எவனோ அவனுக்கு இல்லாதனிடத்தில் அது வேண்டாங்க. நமக்கு வாங்கினதை கையில் வச்சுக்கணும். எனக்கு கொடுத்தது நீங்கள் எடுக்கவே கூடாது கர்த்தாவே, மறுபடியும் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்கணும். அப்போ யோபுக்கு ரெட்டிப்பாய் கொடுத்தது போல் நமக்கும் ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம், கொஞ்சம் வேகமாடுங்க. வெளிப்படுத்தல் 1:17, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் என்ன செய்தேன்? விழுந்தேன். நான் ஆண்டவரை கண்டபோது, என்னுடைய மகாராஜாவை நான் கண்டபோது, நான் செத்தவனை போல அவருடைய பாதத்தில், அவரது வலது கரத்தினால் என்னை தொட்டு பயப்படாதே, முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவராக இருக்கிறப்பா, நான் செத்து போகலையவான், உயிருள்ளவராக இருக்கிறேன் நான். நீ ஏன் பாதத்துக்கு வந்துரு. அல்லேலூயா. நீ என்ன செய்ய சொல்லுங்க, என்ன செய்ய? என் பாதத்துக்கு நீ வந்துறியா? மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாம் வளர்ச்சிக்குரிய நிலைமையில் தான் கர்த்தரை பின்பற்றணும். புருஷன் வளர்ச்சிக்குரிய நிலையில், மனைவி வளர்ச்சிக்குரிய நிலையில் நீங்கள் பின்பற்றணும். நம்முடைய பிள்ளைகளையுமே வளர்ச்சிக்கு ஏற்றவாறு தான் அவங்கள வந்து நம்ம வழி நடத்தணும். நம்மளில் இருக்கிற பலகீனங்கள், அசால்ட்டு, அலட்சியத்தில் பிள்ளைகளையும் நடக்க வச்சு அவங்களும் தெய்வத்தையும் பரலோகத்தையும் இழந்துட பண்ணிடக்கூடாது. ஏன்னா பரலோகம் தேவனுடைய கரத்தில் இருக்குது. பரலோகத்தில் எடுக்கிறது ஆண்டவர் தான், அவருக்கு சித்தமானவர்களை எடுப்பார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இது நம்முடைய இஷ்டத்தின்படி செய்கிற ஸ்தலம் அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற தலம் இது. தேவனுடைய சித்தப்படி செய்கிற ஸ்தலம் அது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், கொஞ்சம் வேகமாடுங்க. ஆதியாகமம் 1:27, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், தேவ சாயலாகவே. அப்போ பாருங்க, ஆண்டவர் வந்து முதல் மனிதனை உருவாக்கும் போது மனித சாயல் என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். மனுஷனை எப்படி உண்டாக்கணும் அப்படிங்கிற சாயல் வந்து ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் இங்கே தேவன் வந்து என்ன செய்தார்னா, ஆதாமை தம்முடைய சாயலாக
அவனை சிருஷ்டித்தார். அப்படின்னா எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் யாருடைய சாயல் இருக்கணும்? ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னால் அந்த குழந்தை அப்பா சாயலில் இருக்கு, அம்மா சாயலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய சாயலில் நாம் இருக்கணும். அன்பில், பரிசுத்தத்தில், விசுவாசத்தில், தெய்வ பயத்தில், தேவனுடைய நம்பிக்கையில், தேவனுக்கு செய்கிற ஆராதனையில், நம்முடைய குணத்தில், சுவாவங்களில் கிறிஸ்துவின் சாயல் இருக்கணும். பழையவைகள்லாம் பளிச்சுன்னு பேசுங்க. பழையவைகள்லாம் எல்லாம் என்ன செய்யணும்? புதிதாகணுங்க. நான் அந்த பழைய குணத்தை வச்சுக்கிட்டு ஆராதிக்கிறனால எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் கிடையாதுங்க. அந்த குணங்களை பூரா நான் விடணும். ஒரு எல்லாம் சொல்லுவோமா, குணங்களை பூரா விடணும். ஒரு மனுஷனுக்கு ஒரு விருந்து கொடுத்தா, எல்லாம் நிறைவாக கொடுத்தா அவர் சாப்பிட்டு திருப்தி அடைவார். குறைவாக கொடுத்தா அவர் சாப்பிட்டுட்டு குழப்பத்தில், பாதிப்பில், குறைவில், மன உளைச்சலில் இருப்பார். நீங்கள் ஆராதனை செய்கிறது கர்த்தருக்கு திருப்தியாக செய்யணும், கர்த்தருக்கு மகிமையாக செய்யணும். குறைச்சி செஞ்சீங்கன்னு சொன்னால் அது மிஸ்டேக் ஆகும், வரிகளை தான் தெரியும். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். யாருடைய சாயல் இருக்கணும்? ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 29 2வது வரியில், தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். யாருடைய சாயலுக்கு யார் இருக்கணும்? யார் இருக்கணும்? யாருடைய சாயல்? நம்ம பேசுகிறோம்னா அது நம்ம பேசுகிறோம்னா குமாரனுடைய வார்த்தை போல் இருக்கணும். அன்பு இருக்குன்னா குமாரனுடைய அன்பை போல் இருக்கணும். சாந்தம் இருக்குன்னா குமாரனுடைய சாந்தத்தை போல் இருக்கணும். குமாரனுடைய கீழ்ப்படுதலை போல் இருக்கணும். குமாரனுடைய தாழ்மையை போல் இருக்கணும். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே என்ன செய்தார்? அந்த தாழ்மை தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சொன்னா கேட்கிற குணம் யாருடைய குணம்? ஏமா என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? சொல்லுங்க. சொன்னா கேட்கறது யாருடைய குணம்? சொன்னா கேட்காதது யாருடைய குணம்? சாத்தானுடைய குணம்மா. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சொன்னா கேட்கறது, சொன்னா கேட்காதது யாரை ஆராதிக்கிறோம்? சொன்னா கேட்கலன்னா யாருடைய சுவாபத்தில் வாழ்கிறோம்? யோசிக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கையில் பைபிள் இருக்கிறனால, பாட்டு புஸ்தகம் இருக்கிறதுனால பெரிய மாவட்ட கலெக்டர்னு நினைக்கக்கூடாது. உண்மையாக மனம் திரும்பி இருக்கணும், உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கணும், மனுஷனுடைய பார்வையில் உண்மையாக இருக்கணும், தேவனுடைய பார்வையில் உண்மையாக இருக்கணும். வாயத்திறந்து சொல்கிறோம்னா அப்படியே செய்யணும். சொல்கிறபடியே செஞ்சோம்னா அந்த வார்த்தை உயிர் உள்ள வார்த்தை. சொன்னபடி செய்யலைன்னா அந்த வார்த்தை செத்த வார்த்தை. யாரும் நம்ப மாட்டாங்க. ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் வாய் திறந்து சொன்னால் அப்படியே செய்கிற அந்த அனுபவத்தில் உறுதியாக இருக்கணும். பிள்ளைகளுக்கும் சொல்லி வளர்க்கணும், சொல்லி வளர்க்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். குடும்பமே கிறிஸ்துக்குள்ள இல்லைன்னா அங்கே பூரா நரக வாழ்க்கை தாங்க இருக்கும். நிம்மதியாக இருக்காது. அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நமக்கு பிடிக்காது. நம்ம ஒன்று சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது. பெரிய போர்க்களம். நானும் என் வீட்டாருமோம் என்றால் அது இருக்கணுங்க, அது இருக்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம்.
நாம் ஒரு 1000 ஆராதனை செய்ய கர்த்தர் நம்மளை நியமித்திருக்கிறாரு. 600 ஆராதனை செய்திருக்கேன், 400 ஆராதனை விட்டுருக்கோம்னு சொன்னால் இந்த கணக்கு எப்படி முடிவில் வரும்னு கொஞ்சம் தயவு செய்து யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. இந்த பரிசுத்த ஓய்வுனால ஜாலிக்காக செலவு பண்ணக்கூடாதுங்க. இந்த பரிசுத்த ஓய்வுனால மனுஷனை சந்தோஷப்படுத்துறதுக்காக செலவு பண்ணக்கூடாதுங்க. இந்த பரிசுத்த ஓய்வுனால ஒரு பிரயாணத்துக்காக செலவு பண்ணக்கூடாதுங்க. அதை எப்படி செய்யணுமோ அப்படிதாங்க நம்ம செய்யணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இது யாருடைய நாள்? கர்த்தருடைய நாள். ஒரு காலேஜில் படிக்கிறோம், ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், ஒரு கவர்மெண்ட் ஷாப்பாக வேலை செய்கிறோம். நமக்கு லீவு தேவைன்னா அவங்களுக்கு தகவல் தெரியாமல் லீவ் எடுத்துக்க முடியுமா? என்ன செய்யணும்? முறைச்சு பார்க்கணுமா? யோசிச்சு பாருங்க. சபையை ஆராதனையை விடுறோம்னா அது எப்படின்னு நீங்கள் யோசிங்க. எப்படித்தான் சபையை நம்ம பயன்படுத்துகிறோம், எப்படித்தான் அதை நம்ம நடத்துகிறோம்னு கொஞ்சம் தயவுசெய்து யோசிச்சு பாருங்க. எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். தானியேல் 3:25 கடைசி 2 வரியில், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவனுடைய புத்திரனுக்கு ஒப்பாக இருக்கிறது. இப்போ அங்கே பாபிலோன் தேசத்தில் தானியேலை சிங்கக்கெபியில் போட்டாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை அக்கினி சுவாலையில் போட்டாங்க. அங்கே போடும்போது அவர்கள் 60 முழம் உயரமும் 6 முழ தங்க சிலையை மதிக்காமல், ராஜாவின் கட்டளையை மதிக்காமல், தெய்வத்தையே நம்பி விசுவாசித்து ஜபத்தோடு நின்றதுனால இவர்களை தூக்கி அக்கினியில் போடும்போது தேவன் அந்த அக்கினிக்குள்ளே வந்து விட்டார். அந்த அக்கினி அப்படியே குளிர்ந்த காற்றை போல, குளிர்ந்த பனியைப் போல ஒரு நல்ல குளிர்ந்த அக்கினியாய் தேவன் மாற்றினதுனால அவர்கள் அங்கே உலாவி கொண்டிருந்தார்கள் இருக்கு. அலறி கொண்டிருந்தார்கள் என்றல்ல, உலாவி கொண்டிருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க உடைக்கோ முடிக்கோ அவங்க உயிருக்கோ ஒரு சேதமும் இல்லை. அவர்கள் நம்பி நின்ற இயேசு 4வது ஆளாய் தேவ சாயலை போல அவர்களோடு உலாவி கொண்டிருந்தார். நம்ம ஆண்டவர்கிட்ட வந்தால் ஆண்டவர் நம்மகிட்ட வந்துடுவார். என்னிலே நிலைத்திருங்கள். அப்போ தேவனுக்குள்ளே நாம் நிலைத்திருக்கணும், தேவனும் நமக்குள்ளே நிலைத்திருக்கணும், தேவன் நமக்குள்ளே நிலைத்திருக்கணும். தேவனுடைய ஜெபம் டெய்லி பண்ணி நமக்குள்ளே நிலைத்திருக்கணும். விசுவாசம் நமக்குள்ளே நிலைத்திருக்கணும். அன்பு நமக்குள்ளே நிலைத்திருக்கணும். பரிசுத்தம் நமக்குள்ளே நிலைத்திருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு நிலைத்திருக்கணும். தேவ வசனத்துக்கு நடுங்கிறவர்களே நான் என்ன செய்வேன், நோக்கி பார்ப்பேன்னாரு. வசனத்தை கேட்டால் ஞானத்தோட அறிவோடு கேட்டு அதை ஃபவுண்டேஷன் போல் நம்ம வசனத்தை வச்சுக்கிட்டோம்னா எதுக்கும் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. யாரும் நம்மளை நஷ்டப்படுத்த முடியாது. யாரும் நமக்கு விரோதியாக நம்மளை எதிர்த்து நிற்க முடியாது. ஒரு காலம் தேவனுடைய பிள்ளைகளை சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அவர் பாதங்களை எங்கே நிப்பாட்டுவார்? விசாலமான இடத்துல. சொல்லுங்க, பாதங்களை என் சத்துருவின் கையில் என்னை ஒப்பு கொடாமல் விசாலத்திலே நிறுத்தினேர். விசாலத்திலே நிறுத்தினேர். திரும்பவும் ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன். நீங்கள் தோல்வி வேலை செஞ்சீங்கன்னா தோக்கிறது உறுதி. பிள்ளைகளையும் தோல்வி பாதையில் நடந்தால் அவங்களும் தோற்றுருவாங்க. சவுல் தோல்வி பாதையில் நடந்தனால சவுல் தோல்வியானார். சவுல் மடிந்ததோடு அவருடைய குடும்பத்தில் எல்லாம் மடிஞ்சு போனாங்க. அவங்க இராணுவ வீரர்கள் எல்லாரும் மடிஞ்சு போனாங்க. சவுளுடைய பேரே இஸ்ரவேலில் அற்று போயிடுச்சு, தோல்வி வேலை செய்ததுனால. எல்லாரும் வாய் தண்ட ஆண்டவரை துதிப்போம். தூங்கி லேட்டாக எந்திரிக்கிறோம்னாலே அது தோல்வி தாங்க. அங்கே எங்கேயும் ஜெயிக்க முடியாது. 4 மணி 4:30னா எல்லா சகோதரிகளும் எந்திரிச்சாங்க. 5 மணினா அதுக்கு மேலே சகோதரிகள் தூங்கக்கூடாது. ஒரு பெரிய அற்புதம், அடையாளம், பெரிய காரியம் நம்ம குடும்பத்தில் நடக்கணும்னு சொன்னால் அதிகாலையில் தேவனை தேடணும். ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நான் வந்திருக்கிறேன்.
இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்தாங்க, இந்த நாளில் உள்ள பலனை எனக்கு தாங்க. கேட்கணுங்க. கூட்டாமல் வீட்டில் வாழ முடியாது, பாத்திரம் தேய்க்காமல் சாப்பிட முடியாது, பல்லு விலைக்கு குளிக்காமல் சாப்பிடவும் முடியாது, துணி மாற்றவும் முடியாது. எல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதே போல் தேவனுக்கென்று நம்மளை நாம் டெய்லி சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். பரிசுத்தம் உள்ளவர்கள், பைய சொல்லுங்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள். நாம் வாய் திறந்து ஆண்டவரை துதிப்போம். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 49வது வசனத்தில், 1 கொரிந்தியர் 15:49, மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். இப்போ தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது தேவ சாயல் என்பதையே உண்டாக்கினார். அப்படியே தேவன் முன்குறிக்கும் போது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படிக்கு முன்குறித்திருக்கிறார். சொல்லுங்க. அவர்கள் தரையிலே உலாவினாலும் அக்கினியிலே உலாவினாலும் தேவ சாயலானவர் கூடவே இருந்தார். அவர்களுக்கு சேதம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஆண்டவருக்குள்ளே இருந்தோம்னு சொன்னால் நமக்கு என்ன இருக்காது? கவனிம்மா, என்ன இருக்காது? அம்மா எலியாம்மா, என்னுடைய தாயாரே, கொஞ்சம் வசனத்தை கேளுங்க. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு அலை சொல்லுவோமா? எதுக்கு ஆலயத்துக்கு வந்தோம்ங்கிறது நிதானம் வேண்டாமா? எதுக்கு ஆலயத்துக்கு வந்தோம்? ஆலயம் தேவனை துதிக்கிற இடமா, ரெஸ்ட் ஹவுஸா? தவறுதலாக தேவாலயத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இப்போ இந்த ஆதாமுடைய சாயலை நாம் பெற்றிருக்கிறது போல இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா எல்லாரும் யாருடைய சாயலுக்குள்ளே வரணும்? தேவனுடைய சாயலில் வரணுங்க. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய குணநலங்களில் ஒன்றுமே என்கிட்ட இருக்கக்கூடாதுங்க. இருந்தாக்க நம்ம ஒரிஜினல் கிடையாது. பழைய சுவாபம், பழைய குணம் நம்மக்கிட்ட இருந்தால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட், சுத்த தங்கம் கிடையாது, கவரிங், ஒளிச்சரணுங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. சகோதரிகளுக்கும் ஒளிச்சரணை. அப்படியே மலையே உடைஞ்சாலும் சரி, வானமே இடிஞ்சாலும் சரி, குடும்பமே நொறுங்கினாலும் சரி, அந்த பிரச்சனையை பேசும்போது அமைதியாக பேசணுங்க. அதுதான் அவங்க உண்மையான கிறிஸ்தவங்க, உண்மையான கிறிஸ்தவன். சகோதரர்களாக இருந்தாலும் சரி, சகோதரிகளாக இருந்தாலும் சரி, என்னுடைய உடன்பிறப்புகளாய் நினச்சி நான் சொல்கிறேன். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. அதனால தாங்க சபைக்கு நல்ல பேர் இல்லை, சத்தியத்துக்கு நல்ல பேர் இல்லை, ஆராதனைக்கு. ஆமாம், இவங்கெல்லாம் பைபிளை தூக்கிட்டு ஆலய இப்படிங்கிறது வந்துடக்கூடாதுங்க, வரவிடக்கூடாது. சகல தேவர்களிலும் ஆண்டவர் மகா பரிசுத்தமான தேவனா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். சகல ராஜாக்களையும் சகல ஜீவராசிகளையும் ஆளுகிற ராஜாவா இயேசு இருக்கிறார். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டு கொண்டு இருக்கிறார். பரிசுத்தம். ஞாயிற்றுக்கிழமை 5000 ரூபாய் சம்பளம் கொடுக்குற வேலைக்கு வானா ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டேன்னு சொல்கிறவங்க தாங்க தேவனுடைய பிள்ளைகள். கொடுக்குற சம்பளத்தோடு ஒரு 50 ரூபா கொடுக்குறேன், ஞாயிற்றுக்கிழமை வானா தூக்கிட்டு ஓடுறோம்னா கத்தருக்கு என்ன மரியாதை, சபைக்கு என்ன மரியாதை, ஆராதனைக்கு என்ன மரியாதை, ஓய்வு நாளுக்கு என்னங்க மரியாதை? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. தயவு செய்து யோசிக்கணும். எந்த வார்த்தையும் எந்த வசனத்தையும் நன்மைக்கு ஏதோ எடுத்துக்கணுமே தவிர தவறுதலாக நம்ம புரிந்து கொள்ளவே கூடாது. தவறுதலாக புரிந்து கொண்டோம்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்மாற்றம் உண்டாகும். சரியாக புரிந்து கொண்டோம்னா வளர்ச்சி உண்டாகும். ஒரு எல்லை சொல்லுவோமா? ஒரு செய்திக்கு ஒரு முறை வேறு மாதிரி வசனம் பேசும், இன்னொரு செய்திக்கு வேறு மாதிரி பேசும். ஏன்னா அதிலே பல காரியங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்னை விசுவாசிக்காவிட்டால் நான் தண்டிப்பேன் இருக்குதுன்னு சொன்னால் அந்த சகாயம் ஒரு செய்திக்கு வரும், இந்த தண்டனைங்கிறது ஒரு செய்திக்கு வரும். அதை சொல்லும்போது நம்ம கரெக்டாக புரிஞ்சு கொள்ளணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க.
சரியாக புரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் சகோதரர்கள் பேசினாலும் சௌரிகள் பேசினாலும் புறஜாதியாரிடத்தில் பேசினாலும் அன்பாக அமைதியாக பேசும்போது இவங்க பேசின மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. இவங்க சபைக்கு போகிறவங்க இப்படி பேசுகிறாங்க. ஏரோது ஆண்டவர் என்ன பேசுகிறாரு, அவர் என்ன பேசுகிறாரு, ஏன் இவர்கிட்ட இவ்வளோ கூட்டம் சாயுது, போய் பாருங்கன்னு சேவகர்களை அனுப்பும்போது அவங்க போய் பார்த்துட்டு என்ன அப்படின்னா, அவர் பேசின மாதிரி ஒருத்தர் இது வரைக்கும் பேசினது நாங்கள் கண்டதே இல்லைங்க, அவ்வளோ அருமையாக பேசினார்னு சொல்லி ஏதட்டு சொல்லும்போது நீங்களும் சாஞ்சிட்டீங்களா? அவர் பக்கம் நீங்களும் சாஞ்சிட்டீங்களா? ஒரு எழுதி சொல்லுவோம்மா, மகனைத்தான் மகனேன்னு சொல்லுவாங்க, மகளைத்தான் மகளேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பாவியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு. அவர் தாங்க நம்ம ஆண்டவர். புண்படுத்துகிறவர் ஆண்டவர் அல்ல, புண்ணை ஆத்துறவர் தாங்க ஆண்டவர். எலும்பை ஒடிச்சு விடுறவர் ஆண்டவர் இல்லை, எலும்பை கட்டுறவர் தாங்க ஆண்டவர். குடும்பத்தை பிரித்து விடுறது இல்லைங்க, பிரித்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கிறவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய பாதத்துக்கு வரணுங்க, அவருடைய பாதத்துக்கு வரணும். இந்த வானத்தையும் பூமியை ஒரு நாள் கர்த்தர் அழைப்பார். வானத்தையும் 2 பேதுரு 3:12 2 பேதுரு, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து, இந்த வானம் வெந்து அழிஞ்சிருங்க, பூமியெல்லாம் அழிஞ்சிருங்கன்னு கொஞ்ச நாளைக்கு தான் அந்த பூமியும் வானம் இருக்காது, அப்புறம் பூமி இருக்காதுங்க. கீழே வந்து நரகமும் மேலே வந்து பரலோகம் மட்டும்தான் இருக்கும். மேலே பரலோகம் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அந்த பரலோகத்தை பிடிக்கணும்னா இன்றைக்கு நீங்கள் சரியாக கிறிஸ்துவின் ஃபவுண்டேஷனில் சகோதரர்களும் சகோதரிகளும் நிற்கலைன்னா தடுமாறிட வேண்டியது வந்துடும். எப்படியும் வருகையில் போயே ஆகணுங்கிற வைராக்கியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரணும். வருகையில் போயே ஆகணும், மகனை நடத்தணும். மக வருகையில் போயே ஆகணும், மகளை நடத்தணுமுங்க. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை துதிப்போம். நமக்கு கஷ்டம் வேண்டியதில்லைங்க, நஷ்டம் வேண்டியதில்லைங்க. விரோதிகள் நமக்கு இருக்கவே மாட்டாங்க. உன் நாட்களில் 25 வருஷம் நான் எஸ்என் பண்ணேன்னா அப்படியே 25 வருஷம் கிருன்னு ஏறுங்க. நமக்கு சாப குறித்து நான் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. நான் வாழ்ந்தால் பூமியில் கர்த்தருக்கென்று வாழ்வேன். நான் இங்கே மரிப்பேனானால் என் இயேசுவோடு கூட போய் நான் சேர்ந்து வாழ்வேன். தான் நம்முடைய நிச்சயம். நம்முடைய நிச்சயம் அதுதாங்க. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை துதிப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3:18 2வது வரியில், 2 கொரிந்தியர் 3:18 2வது வரி, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து அந்த ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் என்ன செய்கிறோம்? மறுரூபப்படுகிறோம். அந்த தேவ வசனம் வரும்போது, தேவ ஆவியானவர் வரும்போது, தேவனுடைய சாயல் வரும்போது நம்ம மறுரூபமாகி இந்த மகிமைக்குள்ளே நம்ம போவோமுங்க. இங்கே பூமியில் நாம் மனுஷ சாயலில் உள்ள சரீரத்தில் மனுஷரோடு வாழ்கிறோம். ஆண்டவர் மறுரூபமாக்கும் போது இயேசு கிறிஸ்துவை போல நம்ம சரீரம் மாறி நமக்கு சிறகுகள் வந்து நாம் அங்கேருந்து பறந்து கத்தடத்தில் போவோமுங்க. அந்த சரீரமே வேறு மாதிரி. அந்த சாயலில் நாம் என்ன செய்யணும்? மறுரூபமாகணுங்க. எல்லோரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். நல்ல வாய் தந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவுக்காக சகோதரர்களானாலும் சகோதரிகளானாலும் நீங்கள் கிரயமாக ஆண்டவர்கிட்ட கொடுக்கணுங்க. ஒரு ஆட்டை கிரயமாக விற்றுட்டோம், ஒரு மாட்டை கிரயமாக விற்றுட்டோம், அதுக்கப்புறம் நான் வளர்த்த மாடுன்னு கண்ணில் பார்க்கலாம், ஏன் மாடுன்னு சொல்ல முடியாது. கர்த்தருக்கு கொடுத்துட்டோம்னா அவருடைய பிள்ளைங்க தாங்க. நாம் மனுஷனுக்கு பிள்ளைகள் கிடையாது. அப்போ முழு ஒரு மகிமை நம்ம கர்த்தருக்கு செலுத்தணும், முழு கனத்தை கர்த்தருக்கு செலுத்தணும், முழு விசுவாசம் கர்த்தரில் வைக்கணும், முழு நம்பிக்கை கர்த்தரில் இருக்கணும். முழுமையாக ஆராதனை செய்கிறதுக்கு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க.
4 வாரம் மனுஷனுடைய ஃபங்க்ஷன் வருது, 4 வாரம் ஆராதனைக்கு போகாமல் மனுஷனுடைய காரியத்தை பார்த்துட்டு 5ஆவது வாரம் போகிறோம்னு சொன்னாலும் பிரயோஜனப்படாதுங்க. தயவுசெய்து என் மேலே வருத்தப்படக்கூடாது, கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நல்ல வாய் தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். ஆமென். மனுஷன் எதிர்க்கிறாங்க. நாட்டு வீரர்களுக்கு நாட்டு வீரர் எதுக்குறாங்க, உன்னை பார்த்துக்கிறேன் நான் எதுக்குறாங்க. உலகம் முழுவதிலும் மரணம் வந்துக்கிட்டு இருக்குதுங்க. எந்த மனுஷனும் மரணத்தை எதிர்த்ததே கிடையாது. நீ என்கிட்ட வா, உன்னை நான் வச்சுக்கிறேன்னு சொல்கிறதே கிடையாது. எந்த மனுஷனும் மரணத்தை எதிர்க்க முடியாது. பிரசங்கி 8:8 என்ன சொல்லுதுன்னா, பிரசங்கி 8:8 ஆவியை விடாதிருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேல் அவன் அதிகாரம் இல்லை. அந்த மரணம் வந்து போர் செய்யும் போது நீங்கி போவதும் இல்லை. விளையாட்டில் ஜெயிச்சுட்டா வீரர்கள், விளையாட்டில் ஜெயித்துட்டா வீராங்கனைகள். மரணத்தை ஜெயிக்க சொல்லுங்கள். அகில உலகத்திலும் ஒரு சவால். கிறிஸ்து ஒருவரே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். கிறிஸ்து அநேகரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். பூமியின் மண்ணில் படுத்திருக்கிற எல்லாரையும் மொத்தமாய் கிறிஸ்து ஒரு நாள் உயிரோடு எழுப்ப போகிறார். அவர் வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன். மத்திய ஆகாயத்திலிருந்து சொல்லுவார், காலம் நிறைவேறிற்று, உயிர்த்தெழுந்து வாருங்கள் என்பார். காலம் முடிந்தது, மறுரூபமாகி வாருங்கள் என்பார். அவர் சொன்ன அந்த வார்த்தையில் எல்லாரும் ஒரு செகண்டில் மறுரூபமாகிடுவாங்க. அவர் ஒருத்தரால் தாங்க, அவர் ஒருத்தருடைய வார்த்தையை தாங்க இங்கே எல்லாம் கேட்டு உள்ள படுத்து கிடக்குது. பேசுவார் ஒரு நாள் நம்முடைய ஆண்டவர். மரித்தவர்களுக்காகவும் உயிரோடு இருக்கிறவர்களுக்காகவும் கர்த்தர் பேசுவார். ஒரு எல்லை சொல்லுவோமா? இப்போ நம்ம கர்த்தருடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிறோமா, கர்த்தரை விட்டு வெளியே வந்துட்டோமா, எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலில் நடத்துகிறோமா? கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் தீர்மானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த சரீரத்துக்கு எது நல்லது செய்தோம்னு தெரியாது, இந்த சரீரத்துக்கு எது தவறு செய்தோம்னு தெரியாது. என்ன தவறு செய்தோம்னு சரீரத்துக்கு தெரியாது. கொலை செய்கிறாங்க, தவறுன்னு தெரியல. திருடுறாங்க, தவறுன்னு தெரியல. போலீஸ் அதிகாரிகள் அரெஸ்ட் பண்ண பிறகு ஒரு பையன் 2 ஓட்டையை போட்டுவிட்டு ஒரு பையன் மூடிக்கிட்டு போகிறாங்க. எதுக்கு ஒன்று அந்த வெக்க கேட்டுக்குள்ளே போய் நுழையிற நீ? சஞ்சலத்தோடு இரு கைப்பிடி வருவதை போல வருவதை விட அமெரிக்கோடு ஒரு கைப்பிடி வருவதே வாசின்னு சொல்லியிருக்கிறார். போதுங்க, கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். போதுங்க. என் மகன் வருகையில் போனால் அது போதுங்க, மக போனால் போதுங்க, என் வீட்டுக்காரன் நானும் வருகையில் போகிறோம்னா அது போதுங்க. அது விட்டுட்டு இயேசுவுக்காக வரணுங்க. அவர் பாதத்தில் விட்டுட்டு இயேசுவுக்காக அவர் பாதத்தில் வரணுங்க. செத்தா விட்டுட்டு போகிறாங்கங்க, சாவுக்கு விட்டு என்னங்க பிரயோஜனம்? இயேசுவுக்காக வரணுங்க. எல்லாரும் வாய் தண்ட ஆண்டவரை துதிப்போம். இயேசுவுக்காக வரணுங்க. நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமாக இருந்தாலும், எல்லாரும் குடும்பமாக கர்த்தருக்குள்ளே நாம் ஆராதித்தாலும், வருகையில் போகிறதுக்கு எல்லாருக்குள்ளேயும் ஒரே மாதிரி விசுவாசம், ஒரே மாதிரி தாழ்மை, ஒரே மாதிரி கீழ்ப்படுதல், ஒரே மாதிரி பரிசுத்த வாழ்க்கை இருக்கணும். எல்லாரையும் கர்த்தர் மொத்தமாக எடுத்துருவார். ஒரு நாளும் தேவன் கைவிடவே மாட்டார். நான் உங்கள் எல்லாரையும் வருகைக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். நான் கைவிடப்பட்டேன்னா என் கதி என்ன ஆகும்? உயிரை பணைய வைக்கிறேங்க, நான் வருகையில் போயே ஆகணும். நீங்களும் பிரயாசப்படணும். ஒரு சரீரத்துக்கு 2 பேர் வேணுங்க வேலை செய்ய. ஒரு சரீரத்துக்கு 2 பேர் வேணும் வேலை செய்ய. இன்றைக்கி அநேகர் என்ன சரியாக ஜெபிக்க, ஒரே வேலை பாஸ்டர். என்னங்க பிரதர், ஒரே வேலை பாஸ்டர், ஒரே வேலையில் இந்த கதின்னா 2 வேலை இருந்தால் என்ன ஆகும்? வேலை இருக்கத்தாங்க செய்யும், வேலை இருக்கத்தான் செய்யும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம்.
அந்த வேலைகளின் மத்தியிலும் ஜெபிக்கணும், வேலைகளின் மத்தியிலும் வேத வாசிக்கணும், வேலைகளின் மத்தியிலும் ஆராதனைக்கு வரணுங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேலைகளின் மத்தியிலும் வரணுங்க. வைராக்கியம் இருக்கணும், இயேசுவுக்காக சத்தியத்தில் வைராக்கியம் இருக்கணும், ஆராதனையில் வைராக்கியம் இருக்கணும், பரிசுத்த வாழ்க்கையில் வைராக்கியம் இருக்கணும். இந்தங்க இதை சாப்பிடுங்க, தயவு செய்து வருத்தப்பட்டுங்க. முந்தி இதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் சாப்பிட்றது இல்லைங்க. நான் ஆண்டவருக்காக சாப்பிட்றதுன்னு சொல்லணுங்க, இப்போ நான் சாப்பிட்றது கிடையாதுங்க. இப்போ நான் சாப்பிட்றது கிடையாது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். அந்த வைராக்கியம் இருக்கணுங்க. இந்த கொஞ்சம் செல்லை ஆஃப் பண்ணி வைப்பான். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ரெண்டு பேதுரு 1 அதிகாரம் 17வது வசனத்தில் கடைசி வரியில் 2 பேதுரு 1:17 கடைசி வரியில், பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பருவத்தில் இருந்தோம். பிதாவாகிய தேவனே தன்னுடைய குமாரனுக்கு கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். இப்போ ஆண்டவர் என்ன செய்திருக்காருன்னா, தம்முடைய குமாரனுக்கு கனத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ நாம் தேவனை என்ன செய்யணும் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. எப்படி கனம் பண்ணுறோம்? எப்படி கனம் பண்ணுறோம்? எப்படி கனம் பண்ணுறோம்? எதில் கனம் பண்ணுறோம்? நம்முடைய வீட்டில் உள்ளவங்கெல்லாம் கர்த்தரை கனம் பண்ணுறாங்களா? தேவன் சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேங்கிறார். அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த ஆராதனை செய்யும்போது தேவனை கனப்படுத்தி ஆராதனை செய்யணுங்க. தேவனை கனப்படுத்தி எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நம்ம மனுஷனுடைய வேலையை அதிகமாக செய்து தேவனுடைய வேலையை குறைச்சி, மனுஷனுடைய வேலையை அதிகமாக செய்து தேவனுடைய வேலையை குறைச்சி நாம் செய்கிற போது, மனுஷனுடைய வேலை முடிவடையும் போது இங்கே குறைச்சதுனால இங்கே போகிறதுக்கு பாக்கியம் இருக்குமான்னு கொஞ்சம் தேவனுடைய பிள்ளைகள் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அதிகமாய் கொடுக்கறதுல சந்தோஷம் இருக்கும், குறைக்கிறதுல மனுஷனுக்கு குறைச்சாலும் வருத்தம் இருக்கும், தேவனுக்கு குறைச்சாலும் வருத்தம் இருக்குங்க. சவுலை ராஜாவாக்குனது எனக்கு மனசாமமாக இருக்குன்னு சொன்னார். ஏலி குடும்பத்தை குறித்து அதே சாமுவேல் சின்ன பையனாக இருக்கும்போது சொல்கிறார், இந்த ஏலி குடும்பத்துக்கு நான் ஆசாரிய வேலையை கொடுத்தது எனக்கு வருத்தமாக இருக்குது. அவன் பிள்ளைங்க எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறாங்க, அவன் தான் பிள்ளைகளை அடக்க மாட்டேங்கிறான், ஏலி தன் பிள்ளைகளை அடக்க மாட்டேங்கிறான். 1 சாமுவேல் 3:13 நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 3:13 அவன் குமாரர் 1 சாமுவேல் 3:13 அவன் குமாரர் தன்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று சாமுவேலுக்கு அறிவித்தார். சாமுவேலுக்கிட்ட சொல்கிறார். பிள்ளைகள் தங்கள் மேல் என்ன செய்கிறாங்க? நம்ம பிள்ளைய சரியாக நடத்தலைன்னா பிள்ளைகளாலேயே வீட்டுக்கு சாபம் வந்துடுங்க. புருஷனால் வீட்டுக்கு சாபம் வந்துடும், மனைவியால் வீட்டுக்கு சாபம் வந்துடும். சகலத்தையும் நாம் ஞானமாக சமாளித்து நடத்தக்கூடிய அந்த பக்குவம் இருக்கணுங்க. பக்குவம் இருக்கணும். பிள்ளைகளை கவனிக்கணும், இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், அது எல்லாம் சொல்லி கொடுக்கணுங்க. இன்றைக்கி சில வீடுகளில் பிள்ளைகள் இருக்காங்க, எங்கே போகிறாங்கன்னு சொல்கிறது கிடையாது, எங்கே வர்றாங்கன்னு சொல்கிறது கிடையாது.
யார் எங்கே போனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதுங்க. 4 சுவர் இருக்குதுங்க, உள்ளே இருக்காங்கங்க. ஆனால் தகப்பன் தாய் மகன் மகளுக்குள்ள சரியான அன்பு ஐக்கியங்கள் கிடையாது. வீட்டுக்குள்ளே எல்லாரும் விரோதிகள் போல் வாழ்ந்துக்கிட்டு அப்படியே போக்குவரத்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. சொல்லுங்க. டயம் இருக்குதுங்க. காலேஜுக்கு ஒரு டயம் இருக்குது, பஸ்ஸுக்கு டயம் இருக்குது, ட்ரெயினுக்கு டயம் இருக்குது, ஃப்ளைட்டுக்கு டயம் இருக்குது, எல்லாத்துக்கும் டயம் இருக்குங்க. தெய்வத்தின் ஆலயத்துக்கும் ஒரு டயம் இருக்குங்க. அதெல்லாம் எப்படி செய்கிறோம்? அதை தேவனுடையதே எப்படி செய்கிறோம்? கொஞ்சம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா லைன் சரியாக வந்துடும். எல்லோரும் வாய் தண்ட ஆண்டவரை துதிப்பாங்க. சத்தமாக சொல்லுங்கம்மா. ஏதோ சத்தமாக சொன்னால் உயிர் போயிடுற மாதிரியே பாய்ந்துக்கிட்டு சொன்னால் எப்படி ஆகுது? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னா இப்போ அரெஸ்ட் ஆகிடுவோமா? எல்லோரும் வாய் தந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். சோத்திர பள்ளியிடுகிறவன். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில், லேவியர் ஆகமம் 19:32, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். பரலோகம் என்ன சொல்லுது? பரலோகத்தினுடைய வேதம் என்ன சொல்லுது? சத்திய பிரசங்கத்தில் என்ன சொல்லுது? நரைத்தவனுக்கு முன்பாக என்ன செய்ய? எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணு. உன் தகப்பனையும் உன் தாயும் என்ன செய்ய? சொல்லுங்க, கனம் பண்ணு. ஐயா, பிடிச்ச தகப்பனோ பிடிக்காத தகப்பனோ, படித்த தகப்பனோ படிக்காத தகப்பனோ, சொத்து கொடுத்த தகப்பனோ கொடுக்காத தகப்பனோ, சத்தியம் சொல்லுது உன் தகப்பனையும் உன் தாய் என்ன செய்ய? கனம் பண்ணு. கனம் பண்ணு. நீ இன்னைக்கு உன்னுடைய தகப்பனை கனம் பண்ணி தாயை கனம் பண்ணால், நீ புருஷன் ஆகும்போது மனைவியோடு வாழும்போது உனக்கு பிறக்கிற பிள்ளைகள் வந்து கனம் பண்ணுவாங்க. ஏன்னா நீ விதைச்ச விதை அங்கே அறுவடை செய்ய வேண்டியது வரும். அப்போ நீ எந்த அளவில் அளக்கிறியோ அதை தேவன் என்ன செய்வார்? அளப்பார். இன்றைக்கி தகப்பனை கனம் பண்ணுறதில்ல, ஒரு ஆசிரியரை கனம் பண்ணுறதில்ல, ஒரு பிரின்ஸ்பாலை கனம் பண்ணுறதில்ல, ஒரு நீதிபதியை கனம் பண்ணுறதில்ல, ஊழியக்காரரை கனம் பண்ணுறதில்ல. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். 1 தீமோத்தேயு 5:17, 1 தீமோத்தேயு 5:17, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு. இது ஆண்டவர் சொல்கிறாருங்க. உங்களுக்காக பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணுறாங்களா, பிரயாசப்பட்டு போதிக்கிறாங்களா, சத்தியம் சொல்கிறாங்களா, அவங்கள நீங்கள் என்ன செய்யுங்க? வாய் திறந்து பேசுங்க, நல்லா சொல்லுங்க. அதுதாங்க ஊழியக்காரனை ரெட்டிப்பாக கனம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. என்னங்க இருக்குது? என்ன இருக்கு யோசிங்க. ஒரு ஜகோதரனை ஒரு ஜெபம் பண்ணுறாரு, இன்னொரு ஜெபத்தில் நடத்தணும். ஒரு ஆராதனை பண்ணுறாரு, இன்னொரு ஆராதனையில் சேர்த்து நடத்தணும்னு ஊழியக்கார் பிரயாசப்பட்டான். நீங்கள் நடத்துங்கய்யா, நான் கண்டிப்பாக வர்றேன்யா. அதாங்க கனம் பண்ணுறது. நீங்கள் என்ன சொன்னாக்களும் கேட்க மாட்டேயா, அது என்னையா பண்ணுறது? சில பிள்ளைகள் வந்து சொன்னால் கேட்பாங்க, சில பிள்ளைகள் சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. இவங்க எப்படி தேவனுடைய பார்வையில் கேட்காம இருக்கிறாங்களோ அப்படியே இவங்க சொல்கிறதெல்லாம் யாரும் கேட்காத அளவுக்கு ஒரு நெருக்கம் வந்துடும் பின்னாடி. அது எதனால் வந்ததுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு எல்லை சொல்லுவோமா? முதியோருடைய முகத்தை என்ன செய்ய? போதிக்கிறவங்களை ரெட்டிப்பான கணத்துக்கு என்ன செய்ய? அதுதாங்க சத்தியம் சொல்லுதுங்க. சத்தியம் சொல்லுது. 1 நாளாகமம் 29:12, 1 நாளாகமம் 29:12, ஐஸ்வர்யமும் கனமும். இந்த கனம்ங்கிறது யாரால் வருது? அம்மா பேசுங்கம்மா சத்தமாக கொஞ்சம். கனம்ங்கிறது யாரால் வருது? கர்த்தரால் வருதுங்க.
கணவனுக்கு வர்ற கணம், மனைவிக்கு வர்ற கணம், மகனுக்கும் மகளுக்கும் வர்ற கணம், கர்த்தரால் அந்த கணம் வருதுங்க. கர்த்தரால் அந்த கணத்தை நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணுங்க. இங்கே யாராவது சொல்லுங்கள், கனவீனமாக உங்களை நான் என்றைக்காவது நான் நினச்சிருக்கிறேன்? நான் சொல்லுங்க பார்க்கலாம். கனவீனமாக உங்களை கனவீனப்படுத்தி ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன்னு ஆண்டோடைய பிள்ளைகள் சொல்லுங்கள். எல்லாரையும் கிறிஸ்துவ நாமத்தில் சம கனம் பண்ணி நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேங்க. கர்த்தர் அதுக்கு சாட்சி. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். ஆண்டவருக்கு முன்னாடி போகும்போது நம்ம எல்லாரும் கனத்துக்குரியவர்களாக போகணும். இன்றைக்கு அவரை கனம் பண்ணால் நம்மளை கனம் பண்ணி எடுப்பார். இரட்டிப்பான கணத்தோடு நம்மளை அழைப்பார். வாங்கம்மா, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. கனம் பண்ணணும். 2 ராஜாக்கள் 32:27 2 ராஜாக்கள் 32:27 எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும். இப்போ தாவீதுக்கு கனம் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்கிறார். எசேக்கியாவுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் வந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்குது. எசேக்கியா கர்த்தருக்காக வாழ்ந்ததுனால 28 தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் வைக்கும்படியாக பண்டக சாலைகளையும் சகல வகையுள்ள மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு, இது பூரா சுற்றுப்புற ராஜ்யங்கள்லேருந்து எசேக்கியாவுக்கு வருதுங்க. எசேக்கியாவுக்கு வருது. ஒன்று நான் சொல்கிறேன், கர்த்தருக்குள்ளே உங்களை நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களை நான் நடத்துகிற மாதிரி நீங்கள் லெகுவாக செயல்பட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நடத்திடலாம். நீங்கள் கடினமாக செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்குள்ள கண்ட்ரோலுக்குள்ளே இல்லாமல், சத்தியத்தின் கண்ட்ரோலில் இல்லாமல், உபதேசத்தின் கண்ட்ரோலில் இல்லாமல், இதிலேருந்து உங்களை விடுவித்துக்கிட்டு இஷ்டத்துக்கு கடினமாக நீங்கள் வந்தீங்கன்னா, இந்த நடத்துகிற பொறுப்பிலேருந்து நீங்கள் விலகிடுவீங்க. நீங்களாக வாழ்ந்து நீங்களாக போகிற மாதிரி அமைஞ்சிடும். அது முடியாது. இப்போ வாவென்றால், போவென்றால், இதை செய்யென்றால், இதுதாங்க விசுவாசிகளுடைய குணங்கள், நல்ல கிரியைகள். கடினமாக இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் சபை நடத்துகிறீங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருத்தர் சபை நடத்துகிறீங்க, என்ன நீங்கள் சொன்னாலும் கேட்காமையே இருந்தால் எப்படிங்க நடத்த முடியும்? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ரோமரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், ரோமர் 2:10, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். இப்போ வந்திருக்கிற எல்லா சகோதர சோரிகளும் யூதராக இருந்தாலும் கிரேக்கராக இருந்தாலும் யார் நன்மை செய்கிறார்களோ மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும். என்ன செய்யணும் சொல்லுங்க? நன்மை செய்யணுங்க. நன்மை செய்யணும். ஒரு சாபம் வீட்டில் இருக்குது, ஒரு சாபம் ஒரு தகப்பனில் இருக்குது, தாய் இருக்குது. அந்த சாபம் போகிறதுக்கு வசனம் எப்படி இருக்குது? இதை செய்தோம்னா சாபம் போயிடும்னா அப்படியே கேட்கணுங்க. ஆண்டவர் 3.5 வருஷம்
எருசலேமிலும் சுற்றியுள்ள கிராமங்களிலும் பட்டணங்களிலும் ஆலயங்களிலும் மலைகளிலும் கடற்கரைகளிலும் விடாத தொடர் பிரசங்கம் பண்ணிக்கிருந்தார். ஒவ்வொரு வாரமும் போய் யூதர்களுடைய ஆலயத்தில் எருசலேமில் பிரசங்கம் பண்ணுவார். அவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அந்த யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ண போனாருங்க. அங்கே வந்து ஆசாரியரும் யூதர்கள், வேதபாரகரும் யூதர்கள், பரிசேயரும் யூதர்கள், சேவகர்களும் யூதர்கள். அந்த ஊர் பூராமே யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடையது. இயேசுநாதர் அந்த எருசலேமுக்குள்ளே போனாருங்க. அவரை கொலையே பண்ணிட்டாங்க. கொலையே பண்ணிட்டார். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை துதிப்பாங்க. அவர் உயிர்த்தெழுந்து எருசலேமை விட்டு பரலோகம் போகிறதுக்காக அவர் ஒலிவ மலைக்கு வந்தபோது 11 சீசர்கள் தாங்க அங்கே வந்தாங்க. வேறு யாருமே அங்கே இல்லைங்க. அப்படின்னா அந்த யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது அவங்க கேட்கல, இஸ்ரவேலர் கேட்கல. இன்றைக்கும் பிரசங்கம் பண்ணும்போது சிலர் கேட்காமையே ஆலயத்தில் உட்கார்ந்துட்டு போயிடுவாங்க. முடிவு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். எந்த ஊழியக்காரன் நான் குற்றப்படுத்தலை. இன்றைக்கு சில காலங்களில் வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு தன்னுடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு ஆலயத்துக்கு போக அரை மணி நேரம் பைபிள் எடுத்து ஒரு 3-4 வசனத்தை பார்த்துட்டு போன உடனே அந்த 3-4 வசனத்தை சொல்லி கதை காரணங்களை சொல்லி முடிச்சு விட்டு போயிடுறாங்கங்க. அவங்க விசுவாசிகளுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறது இல்லை, கஷ்டப்பட்டு வசனம் எடுக்கிறது இல்லை, போதிக்கிறதும் இல்லைங்க. அந்த மாதிரி பிரசங்கம் எனக்கு தெரியுங்க. ஆனால் இவருக்கு நான் துரோகம் பண்ணிடக்கூடாதுன்னு தாங்க முறைப்படி நான் ஆண்டோடைய வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். ஊழியக்காரர் கனம் பண்ணணுங்க. இப்போ இந்த புது வருஷத்தில் மாற்றமான ஒரு காரியம் செய்யணும்னு ஒரு 10 ஜெபங்களாவது கர்த்தர்ட்ட சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் இங்கே சபையில் ஒன்று அறிவிக்கிறேன்னா அதுக்கு முன்னாடி 5 தடவை 7 தடவை 10 தடவை கர்த்தர்ட்ட சொல்லாமல் கேட்காம சபையில் ஒன்று அறிவிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவர் தான் எஜமான். இதுக்கு அவருடைய உத்தரவின் பேரில் தான் நீங்களும் செய்யணும், நானும் செய்யணும். எல்லாரும் கர்த்தருக்கு நாம்